நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். மார்ச் மாதம் 2024 வருடத்தின் 3வது மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மாசி மாதம் 18ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த மார்ச் மாதம் இருக்கு. இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முருகப்பெருமான் கூறிய பங்குனி உத்தரமும் இந்த மார்ச் மாதத்திலேயே நமக்கு வந்துடுது. மகா சிவராத்திரி நாள்ல சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பங்குனி உத்தர நாள்ல முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுறது மிக மிக விசேஷம். மார்ச் மாதம் அப்படின்னாலே வசந்த காலம் தொடங்கும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்துல நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில இணைய போறாரு. அதுவும் மகர ராசியில உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. சனியோடையும் இணைய போறாரு. கும்பத்துல அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிரகங்களோட சேர்க்கையும் இருக்குது. சூரியன் கும்பராசியில மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. புதன் மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. சுக்கிரன் மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் மகர ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. மீனத்துல ராகுவும் கன்னியில கேதுவும் கும்பத்துல சனி பகவானும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கு இந்த மார்ச் மாதத்துல. இந்த மார்ச் மாதத்துல நவகிரகங்களோட மாற்றத்தாலும் 3 கிரகங்களோட சேர்க்கையாலையும் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். எப்பொழுதும் தன்னம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த மீன ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்க ராசியிலேயே ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 1ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரித்தாலும் 2ல குரு இந்த மாதம் முதல் பகுதி வரைக்கும் இருக்கிறாரு. அவரு கூட 11ல செவ்வாய் சஞ்சரிக்கிறதால பொருளாதார நிலை இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. அசையும் சொத்துக்கள் வகையில வீண் விரயங்கள் எல்லாம் நீங்க சந்திக்க நேரிடும். தொழில் வியாபாரம் செய்யறவங்கெல்லாம் பேச்சுல நிதானத்தை கடைப்பிடியுங்க. அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல லாபமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தங்கள் பணிகளில் திறம்பட செயல்பட்டு அனைவரோட பாராட்டுதலையும் பெறுவீங்க. மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சில நேரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததா இருக்கும். நிதி ரீதியா நீங்க அதிக கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். அப்படின்னா உங்களுடைய செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியம் காரணமாகவோ செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த மாதத்துல ஓரளவு சற்று குறைவாக தான் இருக்கும். ஏன்னா செலவுகள் அதிகம் வர்றதால சற்று மனக்கலக்கம் அடையலாம். வெளியூர் பயணங்கள்லாம் செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். காதல் உறவுகளுக்கெல்லாம் இந்த நேரம் சாதகமாக இருக்கு. அதே சமயம் திருமண வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். தொழில் ரீதியான போட்டிகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல அதிகரிக்கும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில குரு பகவான் 10ஆம் வீட்டையே பார்க்கறாரு. அதனால பணியிடத்துல உங்களுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய அனுபவம் மற்றும் கடின உழைப்பை நம்பி உங்களிடத்துல வேலைகளை கொடுப்பாங்க. நீங்கள் வியாபாரம் செய்தால் கண்டிப்பாக சில சவால் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய தொழில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கும் உறவு அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக தான் இருக்கும். வேலை சம்பந்தமாக புதிய பயணங்கள்லாம் நீங்கள் சென்று வருவீங்க. இது உங்கள் வியாபாரத்திற்கு அவசியமாக இருக்கும் இந்த பயணம். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 5ஆம் வீட்டை முழுமையாக பார்க்கறதால கல்வியில் ஒரு சில இடையூறுகளை எல்லாம் வரலாம். மாணவர்களுக்கு நீங்கள் படிக்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் படிப்பில் ஈடுபடாது. வேற ஏதாவது பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய குடும்ப கஷ்டங்களை நினைத்தியும் உங்களுடைய பெற்றோர்களை நினைத்தும் நீங்கள் படிக்கிறதுல ஆர்வமாக இருக்கணும். மாணவர்கள் குரு இந்த மாதம் 2ஆம் வீட்டில் தங்கி குடும்பத்தில் பரஸ்பர அன்பையும் நல்லிணக்கத்தையும் அதிகரிப்பார். மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் 11ஆம் வீட்டையும் சனி 12ஆம் வீட்டிலையும் இருந்து 2ஆம் வீட்டை பார்க்கறதால சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள்லாம் வரலாம். நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கையாண்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்காது. செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்கிறதால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உறவினர்கள் மத்தியிலையும் சரி குடும்பத்திலையும் சரி அதிகரிக்கும். செவ்வாய் 12ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டை பார்க்கறதால உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையில இருக்கும் உறவுல ஒரு சில மனக்கசப்புகள்லாம் வரலாம். ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொள்ளாததால இருவருக்கும் தவறான புரிதல் ஏற்படுறதால உறவுல ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும்.
11ஆம் வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறதால பணம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருப்பீங்க. அதே மாதிரி கூடுதலாக உங்களுக்கு பணமும் கைக்கு வந்து சேரும். கடின உழைப்பு எதுவாக இருந்தாலும் நல்ல வருமானம் கிடைக்கும். அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலும் செய்வீங்க. வேலையிலே இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடியவர்கள் தான் இந்த மீன ராசிக்காரர்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சூரியன் புதன் பயிற்சி ஆவதால் சுக்கிரனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறதால ஆரோக்கியத்தில் ஒரு சில பாதிப்பை கொடுப்பாங்க. உடல்நல பிரச்சனைகளுக்காகவும் நீங்கள் அதிக செலவு அப்படிங்கிறது செய்வீங்க இந்த மாதத்தில். இந்த மாதம் முழுவதுமே சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறதால, அதுவும் விரயஸ்தானத்தில் இருக்கிறதால விரயங்கள் அப்படிங்கிறது சற்று கூடுதலாக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செலவுகளை செய்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள்லாம் இந்த மாதத்தில் செலவு வைக்கலாம். அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களாம் வீண் பழிகள் அப்படிங்கிறது வந்து சேரும் இந்த மாதத்தில். கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வாடிக்கையாளர்களோட ஆதரவு திருப்தி தரும் விதத்தில் இருக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும் பொழுது அதை பயன்படுத்திக்குங்க. பெண்களுக்கெல்லாம் இதுவரை தள்ளி போன வரங்கள் எல்லாம் இனிமேல் வந்து சேரும் உங்களுக்கு. இந்த மாதம் உங்களுடைய வசதிக்குள்ள வாழ்வதிலையும் அத்தியாவசிய செலவுகளுக்கும் முன்னுரிமை கொடுப்பதில் கவனத்தை செலுத்துவீங்க. உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ அல்லது ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்காகவோ செலவுகள்லாம் வரும். வரவு செலவு திட்டம் அமைத்து நிர்வகிப்பது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம். இந்த சமயத்தில் சேமிப்பை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துவீங்க. கடன் வாங்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம். நீங்கள் எதிர்பாராத தனிப்பட்ட செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படலாம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் தொழில் ரீதியாக ஒரு சில இழப்புகளை தவிர்த்துக்கிறதுக்கும் ஆரோக்கியமான பணப்புழக்கத்தை பராமரிக்கிறதுக்கும் லாபஸ்தானத்துக்கு வரும் சுக்கிரனால எதிர்பாராத திருப்பங்கள்லாம் ஏற்பட போகுது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நடைபெறாமல் போனாலும் நீங்கள் எதிர்பாராத காரியங்கள் இந்த மாதத்தில் நடக்கும். உடன்பிறப்புகளை எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. தொழிலில் விரிவாக்கத்துக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது வங்கிகளில் விண்ணப்பிச்சிருந்தாலோ யார்கிட்டையாவது கேட்டிருந்தாலும் அந்த பணம் இந்த மாதத்தில் கிடைக்கும். இந்த மாதத்தில் உடல்நிலை அப்படிங்கிறது சீராக தான் இருக்கும். பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. ஒரு சில மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். வெளியிடங்களில் உணவு வாங்கி சாப்பிடும் பொழுது சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். மீனராசிக்காரர்கள் எல்லாருமே நடைப்பயிற்சி தியானத்தில் ஈடுபடுங்க. நேரம் கிடைக்கும் பொழுது ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. தூக்கம் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தால் தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். படிப்புல சிறந்து விளங்குவீங்க. உயர்கல்வியை தொடரும் மாணவர்கள்லாம் அமைதியாகவும் உங்களுடைய கவனம் அனைத்துமே படிப்புல மட்டும்தான் இருக்கணும். நேர்முக தேர்வு அப்படிங்கிறது போட்டித் தேர்வு அப்படிங்கிறது நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதனால உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நோக்கி நீங்கள் அடுத்த அடிக்கு எடுத்து வைக்க போறீங்க. அதனால் உங்களுடைய கனவு மெய்ப்பட நீங்கள் எவ்வளவு கடுமையாக உழைக்கணுமோ அவ்வளவு கடுமையாக உழைக்கணும். மாணவர்கள் அனைவருமே கற்பக விநாயகரை இல்லத்து பூஜை அறையில் தினமும் கும்பிட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. உங்களுடைய கவலைகள் அனைத்துமே பறந்தோடும் அப்படின்னு தான் சொல்லணும். மீனராசிக்காரர்களுக்கு எல்லாருமே உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களை தேடி வர்றவங்களுக்கு செய்யுங்க. அமாவாசை நாட்கள்லையும் பௌர்ணமி நாட்கள்லையும் அசைவ உணவுகளை தவிர்த்து வாங்க. மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி நாட்களில் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் தன்னம்பிக்கை கொண்டும் தைரியத்தோடும் செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும்.